ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா கேசரி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா எடுத்துருக்கோம். இன்றைக்கி நான் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 பேக்கெட் வேணும், நீங்கள் 2 பேக்கெட் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு நம்ம சேமியா எல்லாத்தையும் உடச்சி விட்டுறலாங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதில் உங்களுக்கு திராட்சை வேணா கூட நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து திராட்சை சேர்க்கலைங்க, முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு முந்திரி பருப்போட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேமியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தரலாங்க. சேமியா வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது. ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு லப்பர் மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் வந்து 1 கப் அளவு சேமியாவுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் ஜாஸ்தியாக வேணும் கூட நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேமியா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இதில் எந்த கப்புக்கு நம்ம சேமியா எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு இந்த தண்ணியுமே நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணுன்னா கூட நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஏலக்காய் பொடியும் சேர்க்கலைங்க. முன்னத்தை விட நமக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றிருச்சு. நம்ம சர்க்கரை போடும் போது தண்ணி வரனால நம்ம தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ நமக்கு தண்ணி இல்லை. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், நமக்கு சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமே சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வருது. அதனால் நம்ம முன்னே வந்து தண்ணி இல்லாதப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சங்கரன் கோயிலில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலும் ரொம்பவே ஃபேமஸானதுங்க. கண்டிப்பாக நீங்களும் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.